ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படு ஒப்பு கொடுப்பார். உனக்கு முன்பாக எழும்பும் உன் சத்துருக்களை, அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். அதற்கு அந்த கட்டளைக்கு முன்பாக ஒரு காரியத்தையும் அவர் சொல்லியிருந்தார். என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொண்டு அவைகளின்படி நீ நடந்தால் உனக்கு முன்பாக எழும்புகிற உன் சத்துருக்களை நீ முறியடிப்பாய். முறியடிக்கப்படும்படி நான் உன் கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன். அப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், நம்ம குரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை நம்மை கொண்டே முறியடிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார். அவங்க ஒரு வழியாய் வருவார்கள், அதனால் 7 வழியாய் அவர்கள் ஓடி போக பண்ணுவார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சத்துருக்களாய் பலர் எழும்புவார்கள். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியின் தேவனான அந்த வல்லமையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இந்த போராட்டங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இல்லை. நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், எதிராளிகளாய் மாம்சத்தில் உள்ளவர்களை, இரத்தத்தில் உள்ளவர்கள் அவர்தான் எதிராளியே வருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற அந்தகார வல்லமை, அசுத்தாவி, பொல்லாத கிரியைகள், அப்ப அதனுடைய வல்லமை, அதனுடைய பலன் அழிக்கப்பட்டா இவர்கள் சாதாரண மனிதர்களாய் மாறிவிடுவார். சில சமயங்களில் சிலர் வைராக்கியம் கொண்டு சிலர் ரோதமா எழும்பி வருவார். எழும்பி வருவாங்க பார்த்துக்கோங்க. ஆனா கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அவர்களை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். இனி வரக்கூடிய சந்ததி, வரக்கூடிய காலங்களில் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ண போகிறார். ஏன் அதிகரிக்க பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி அதிகரிக்க பண்ண போகிறார். எப்படிப்பட்ட வல்லமை அதிகரிக்க பண்ண போகிறது அப்படின்னா, காலேப் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யோசுவாவும் காலேப்பும் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி அவர்களுக்குத்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள்தான் அந்த எகிப்திலிருந்து வந்த சந்ததியிலேயே வயது சென்றவர்கள். இவர்கள் 2 தான் கானானுக்குள் பிரவேசித்தவர்கள். இப்ப 80 வயதுல இருந்த பலன் அவர் 120 வயதிலேயும் இருக்கிறது என்று காலேப்பு சொல்லுகிறார். காலேப்புடைய மகள் அக்சாள், அவள் தன்னுடைய புருஷன் வீட்டிற்கு போகும் பொழுது தன் கழுதையில் நிறுத்தி அதிலிருந்து இறங்குகிறார். ஏறினவள் இறங்குகிறான். தகப்பன் கேட்கிறார், என்னம்மா உனக்கு பிரச்சனை, என்னாச்சு அப்படின்ற. அப்போ சொல்றா, எனக்கு நீர் இந்த நல்ல நிலத்தையே தரல, எல்லாம் வறண்ட நிலத்தை கொடுத்து என்ன யாய கட்டிட்டீங்க, ஒரு நீர் பாய்ச்சலான இடத்தை கொடுக்க கூடாது எனக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்ட பொழுது இந்த காலேப்பு சொல்லுகிறா, நீ பார்க்கிற இந்த இடத்தை உனக்கு தருகிறேன், உன் வீட்டுக்காரரை வைத்து நீ அதை திருத்திக்கொள், அவ்வளவுதான். ஒத்தினியேல் அவன் அதை திருத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாழை கிடக்கிற, காடுகளை போன்று கிடக்கிற அந்த காரியங்களை, சத்துருக்களை துரத்தி அவைகளை சரி செய்வர்கள வல்லமையை ஒத்தினியேலுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார்.
இந்த காலை வேளைகள் தேவனாகி கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவிகளை துரத்தும்படி வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. ஒருவன் 1000 பேரையும் 20 10,000 பேரையும் துரத்துவார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது? சத்துருக்களை துரத்துகிற, சத்துருக்களை விரட்டி அடிக்கிற ஒரு அபிஷேகம். இது யாருக்குள்ள கிரியை செய்யும்? இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டவர்களுக்குள்ள கிரியை செய்யும்? நன்றாக வேதத்தை வாசித்து கர்த்தரை தினமும் துதித்து தியானிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த அபிஷேகம் வெளிப்படும். ஏன்? மற்றவர்களுக்கு அவர் கற்பனையை கை கொண்டு அவர் கட்டளைகளின்படி நடந்து. அப்ப இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் நீர்க்கால்களில் ஓணமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்த இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் ஜெபிக்க மாட்டேன், ஆண்டவரை துதிக்க மாட்டேன், கர்த்தரை தேட மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், ஆனால் தேவனுடைய வல்லமை எனக்குள்ள அந்த புறப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They want to live a lazy life. They want to live a sophisticated life. They don't want to kneel before the Lord. They don't want to pray. They don't want to spend time with the God. They don't want to read the Bible. They don't want to get counseling from the Holy Spirit. But they need power to come out from them. சிலர் வேதத்தை வாசிப்பதில்லை, தேவனை ஆராதிப்பதில்லை, துதிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, ஆனால் கரங்களை நீட்டினால் வல்லமை புறப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டம் அப்படி இருக்கிறது. அது பல காரியங்களை உருட்டி பரட்டி எதையோ செய்து தீமையானவைகள் எல்லாம் செய்து அதை பெற்றதை போல அது நடிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியல்ல. இனி வரக்கூடிய காலங்களில் ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை உங்களை கொண்டு துரத்துவார். உங்க கரத்தினாலே உங்களுடைய சத்துருக்கள் ஓடுகிறதை நீங்கள் காண்பீர்கள். தேவன் தம்முடைய சீஷர்களை அழைத்து சொன்ன முதல் காரியமே அதுதான். Go and deliver the people from their sickness and deliver them from their bondages. நீங்கள் புறப்பட்டு போய் வியாதியை சுகமாக்கி கட்டுண்டவர்களை விடுதலை செய்யுங்கள். So first training, முதலாவது அவர்களுக்கு பயிற்சியே புறப்பட்டு போங்கள். சீஷர்கள் போனார்கள். 70 பேரை கர்த்தர் அனுப்பினார். 35 கிராமங்களுக்கு 2 பேராக புறப்பட்டு போனார்கள். அற்புதங்களை கண்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி புறப்படுகிற மனிதர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த மனிதர்கள் நீங்களும் நானும். உங்களை கொண்டுதான் உங்கள் பட்டணத்தில் இருக்கிற சத்துருக்களை துரத்த போகிறார். நீங்கள் தான் தன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். கர்த்தருடைய அபிஷேக கரம் உங்கள் மேல் தான் இருக்கிறது. அந்த அக்கினி உங்களுக்குள்ளதான் புறப்பட்டு வருகிறது. உங்களை கொண்டுதான் கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்த வேண்டும். 1 மணி நேரமாகிலும் ஜெபிக்க பழகணும். ஆமா, நீங்க 1 மணி நேரமாகிலும் நீங்கள் ஜெபிக்கிறவராய் காணப்பட வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறவர்களாக காணப்படணும். துதிங்க, ஆண்டவர் ஆராதிங்க, வேதத்தை வாசிங்க. 1 மணி நேரமாகிலும் உட்கார்ந்து ஜோமணி பார்க்கும். உங்களை பார்த்தா பிசாசு ஓடும், அலரும். தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள புறப்படும். உங்களுக்கு விரோதமா ஒரு வழியா வர்றானா நீங்க கவலைப்படாதீங்க, 7 வழியா அவன் போயிடுவான். கர்த்தர் அதை விரட்டுகிறதை நீங்கள் காண முடியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவன் விலகி ஓடுகிறதை நீங்கள் காண முடியும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார். நீங்கள் சத்துருக்களை துரத்துகிறவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்க அப்படியே கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று உங்க பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க, என்னை கொண்டுதான் கர்த்தர் இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களை விடுவிக்க போகிறார்.
என்னை கொண்டுதான் கர்த்தர் இந்த பட்டணத்தில் அவர் வாசம் பண்ண போகிறார். என்னை கொண்டுதான் கர்த்தர் சத்துருக்களை மேற்கொள்ள பண்ண போகிறார். தேவனுடைய வல்லமை நீங்க போகும்பொழுதே உங்களுக்கு குரோதமா முறுமுறுத்துட்டு இருந்தவங்களாம் அலறி அடித்து அவனுக்குள்ள இருக்கிற ஆவிகள் விலகிறதை நீங்கள் காண முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தருகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஆமென். ஆமென்.